விருச்சிக ராசிக்கு உண்டான பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, 5ல் சனி, 8ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல கேது. சனி 7ஆம் இடத்தை பார்க்குது, 11ஆம் இடத்தை பார்க்குது, 2ஆம் இடத்தை பார்க்குது. 2ஆம் இடம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தனம், வாக்கு, குடும்பம். அப்போ குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரும், கணவன் மனைவி ஒற்றுமை பாதிக்கப்படும். அப்போ நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால மனைவியோட ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும். விருச்சிக ராசி கணவனாக இருந்தால் மனைவியின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதே விருச்சிக ராசி மனைவியாக இருந்தாக்கா 7ஆம் இடம் கணவன், கணவனுடைய ஆரோக்கியத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். அப்போ அடுத்தது 11ஆம் இடத்தை பார்க்குறோம். மூத்த சகோதரர்களால் நமக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது, அவங்களோட நம்ம விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்போ 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம். குடும்பத்தில் வருமானம் நமக்கு இப்போ குறையும். அப்போ நம்ம சிக்கனமாக செலவு செய்யணும், சேமித்து வைக்கணும். நம்ம பார்த்து எண்ணி செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் இது. அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா 4ஆம் இடம், 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். 4ஆம் இடம் கல்வி. 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. மாணவர்களுக்கு 4ஆம் இடம் ராகு இருக்கிறது கொஞ்சம் அதிகமான விளையாட்டுத்தனத்தில் ஈடுபடுத்தும். நமக்கு சகவாச தோஷங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் தீய நட்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்தை வேறு சனி பார்க்குறேன். 7ஆம் இடம் தான் நண்பர்கள். அப்போ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பெற்றோர்கள் விருச்சிக ராசி இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தங்களுடைய குழந்தைகளை, அவங்களுடைய நண்பர்களை கொஞ்சம் கவனிங்க. அப்போ அது கொஞ்சம் அந்த நண்பர்கள் விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்முடைய கல்வியில் பாதிப்பு இருக்காது. மற்றபடி நல்லா படிப்பில் நல்லபடியாக வரும். ஏன்னா குரு 4ஆம் இடத்தை பார்க்கறனால அந்த தோஷம் நீங்கிடும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். 10வது 12வது படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் நல்ல சிறப்பான மதிப்பெண்களை பெறுவார்கள். அவங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றம் கிடைக்கும். அவங்களுக்கு அடுத்து பிஜி யூஜி போகிறவங்களுக்கு நல்ல விதமான கோர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகம் 6ஆம் இடம் தான் உத்தியோகம். இப்போ விருச்சிக ராசிக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சிரமங்கள் இல்லை. இப்போ நடந்துகிட்டு இருக்குது, அது படி போயிட்டுருக்கோம். 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அதிகமான லோடு வரும் அவங்களுக்கு. ஒரு அலுவலகத்தில் ஒரு 10 பேர் பார்க்க வேண்டிய வேலையத்தில் 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. அந்த லோடு முழுக்க அவங்களுக்கு வரும். அப்போ மேலதிகாரிலையும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அவங்களோட நம்ம விட்டு கொடுத்து அனுசரித்து போகும்போது அது நல்லவிதமாக போகும். நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர், விருப்பமான டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுல ஒரு தடைகள் ஏற்படும். நமக்கு வரக்கூடிய நிலுவைகள், சலுகைகள் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். புதுசாக வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் காலம் பொறுத்துங்க, எல்லா மாற்றமும் ஏற்பட போகுது. அவங்களுக்கு நன்மையை கொடுக்க போகுது விருச்சிக ராசி நேயர்களுக்கு. அதுமாதிரி 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழிலதிபர்கள், தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு 6 மாத காலங்கள் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். 5ஆம் இடத்துல சனி இருக்கார், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். 10ல் கேது இருக்கும்போது நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம பார்த்து தொழில் பண்ணணும். நமக்கு நம்மளுடைய கூட்டு தொழில் 7ஆம் இடத்தை சனி பார்க்கறனால கூட்டு தொழில், கூட்டாளிகளோட சண்டை சச்சரவு வர வாய்ப்புகள் இருக்குது. ஜாக்கிரதையாக இருக்கட்டும். நல்லா பாருங்கள், இந்த சனி 7ஆம் இடத்தை பார்க்குறான் கூட்டு தொழில், 11ஆம் இடத்தை பார்க்குறான் லாபஸ்தானத்தை பார்க்குறான், 2ஆம் இடத்தை பார்க்குறான் பொருளாதாரத்தை. இது 3த்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்களா, ஒரு விஷயம் கிடைக்கும். 7ஆம் இடம் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு பிரச்சனையாகுது. அப்போ கூட்டாளி நம்மளை விட்டு விலகி போக வாய்ப்பு இருக்குது. அதனால் லாபம் குறையும், அதனால் நமக்கு வருமானம் போகுது. அப்போ இந்த 3 இடத்துக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கா இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஜோதிட ரீதியாக இந்த அட்வைஸ் நம்ம கிடைக்கும்போது 7ஆம் இடம் கூட்டாளிகளோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் அனுசரித்து போய் அவங்களோட நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நம்ம தொழிலில் நல்ல விதமாக கொண்டு போகலாம். லாபம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போ நம்ம பிரச்சனைங்க வருதுன்னா இங்கே 7ஆம் இடம் பிரச்சனை வருது, அங்கே ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். லாபம் நமக்கு குறைவாக கிடைக்க போகுது, அங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும். பொருளாதாரத்தில் அதனால் நமக்கு வரக்கூடிய வருமானமும் குறைய போகுது. இந்த 3ஐயும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம அதன்படி நம்ம திட்டமிட்டு செஞ்சோம் அப்படின்னா சிறப்பாக இருக்கும். விவசாயிகளுக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கார், குரு பார்க்குறார், அதனால் பிரச்சனை இல்லை.
இருந்தாலும் 6 மாதம் கழிச்சு குருவோட பார்வை மாறிடும். 4ஆம் இடத்துல முழுக்க ராகு பகவான் தான் இருப்பார். அப்போ அந்த இடத்துல நமக்கு தடைகள் ஏற்படும். நாம் விவசாயிகள் நமக்கு அரசாங்கத்திலேருந்து கடன் அல்லது வங்கி கடன் இருந்ததுன்னா இப்போ நமக்கு அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்போ நம்ம அடைச்சிருக்க. அதுமாதிரி கால்நடைகளில் கவனமாக இருக்கணும். எப்போனா இப்போ கிடையாது, 6 மாதம் கழித்து குரு வரும்போது 4ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது அப்போ நமக்கு இழப்பீடு ஏற்படும். அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் நம்ம ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போதைக்கு நம்ம நிலத்தில் கொண்டு போய் செய்யக்கூடாது. அடுத்ததாக இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை. அப்போ யாருக்கெல்லாம் எந்த விருச்சிக ராசிகள்லாம் சனி செவ்வாய் புத்தி நடக்குதோ, யாருக்கு ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்ந்துருக்கோ அவங்களும் எச்சரிக்கையாக இருக்கணும். 5ஆம் இடம்ங்கிறது குலதெய்வம். குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அவங்கள ஒன்றும் பண்ணாது. மற்றபடி ரெகுலராக அவங்க இருசக்கர வாகனம் போகும்போது ஹெல்மெட் கண்டிப்பாக அணிஞ்சிட்டு போங்க. அது ரொம்ப நல்லது. எப்பொழுதுமே இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறந்த நன்மையை கொடுக்கும். இங்கே வரும்போது குரு உச்சமடைகிறார். இப்போ ஒரு நல்ல பொற்காலம். உண்மையிலே 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம்லாம் குரு உச்சமடைகிறார் வச்சுக்கலாம். ஏன்னா இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை உச்சமடைவார். இப்போ 12 வருஷத்துக்கு பிறகு இப்போ உச்சமடைய போகிறார். இது உங்களுக்கு அற்புதமான காலகட்டம். எல்லாவற்றையும் இழந்ததில் நீங்கள் மீட்க போகிறீங்க. கடன்கள் முழுவதும் அடைப்பட போகுது. இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தணும். அதுக்கு தான் ஜோதிடம் இப்போ உங்களுக்கு உதவ போகுது, வேறு ஒன்றும் கிடையாது. ஜோதிடம் எதுக்கு? இப்படிப்பட்ட காலம் வரும்போது அதில் நம்ம எப்படி வெளியேறுறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ குரு உச்சமடைகிறார் இருக்கும்போது அவர் நேராக 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, அடுத்தது ராசியவே பார்க்குறாரு. ராசியை பார்க்கும்போது நமக்கு அலைச்சல் குறைஞ்சி நமக்கு ஆரோக்கியம், நம்மளே முதல்ல நல்ல விதமாக இருப்போம், ரொம்ப பிரிஸ்காக இருப்போம், ஹாப்பியாக இருப்போம். குரு 9ஆம் இடத்துலேருந்து உச்சம் பெற்று பார்க்கும்போது 3ஆம் இடத்தை பார்க்கும்போது இப்போ தான் உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய இடமாற்றம். இது வரைக்கும் இடமாற்றம் ரொம்ப சங்கடமாக இருந்தது, விரும்பிய இடமாற்றம் கிடைக்கல, ரொம்ப நாளாக பிரச்சனையாக இருந்தது. இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல காலம், நல்ல விரும்பிய இடமாற்றம், சின்ன சின்ன ப்ரொமோஷன், தடைப்பட்டதெல்லாம் இப்போ கிடைக்கும். நிலுவையில் உள்ள தொகைகள் சலுகைகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். புதுசாக வேலை கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களாம் இப்போ ஒரு பொற்காலம் 9ஆம் இடத்துல உச்சமடைகிறதுனால. 9ஆம் இடத்துல குரு உச்சமடையும் போது தீர்த்த ஸ்தல யாத்திரை, மகான்களுடைய ஆசீர்வாதம், தரிசனம், கோயில் குடமுழக்கு விழா செய்யக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் நல்லா வெற்றிகரமாக நமக்கு நடக்கும், நம்ம நினச்சது நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ 5ஆம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் இருக்கார் இல்லையா, அந்த சனி பகவானை குரு பார்க்குறார். குரு பார்க்குறதுனால நம்முடைய திட்டங்களில் தடைகள் ஏற்பட்டுச்சு சனி பகவான் இருந்ததுனால. இப்போ அந்த குரு பார்க்கறனால அந்த தடைகள்லாம் விலகி நம்ம திட்டங்கள் நிறைவேறும். குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தவங்க இந்த ஆண்டு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து தடை ஏற்படுத்தியிருந்தார்ல, அந்த தடையை குருபகவான் உச்சம் பெற்று உடைக்கிறார். அப்போ இந்த வருஷம் உங்கள் வீட்டில் மழலை சத்தம் கேட்கும். நல்ல சிறப்பான உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. இப்போ குரு உச்சமடையும் போது தொழில் ஸ்தானம் வலுப்பெறும். அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு சிரமப்பட்டு இருந்தீங்க, தொழிலை அபிவிருத்தி பண்ண முடியாத நிலை இருந்தது, தொழிலை விருத்தி பண்ண முடியல, புதிய தொழிலில் முதலீடு பண்ணலாமா வேண்டாமான்னு சிந்திச்சிருந்தீங்களா, இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதை கொண்டு போகலாம். ஓராண்டு காலம் உங்களுக்கு குரு உச்சமடைகிறார். இடையில 2 மாதம் போனால் கூட பாக்கி ஒரு ஆண்டு காலம் உங்களுக்கு முழுமையாக நல்ல பலன் இங்கே இருந்து கொடுக்க போகிறாரு. அடுத்தது நேராக இங்கே வரும்போது குரு இதுக்கு போகிறாரு, 10ஆம் இடத்துக்கு போகிறாரு, சிம்மராசிக்கு போகிறாரு. அங்கேருந்து ஒரு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இது யாருக்கு நமக்கு நல்லது? 4ஆம் இடத்தை பார்க்கும்போது மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான காலகட்டம். இது ஒரு நல்ல அருமையான காலம். நல்ல விதமாக இந்த தடவை இன்னும் கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணி படித்தோம் அப்படின்னா ரொம்ப டாப்பராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விவசாயிகள் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, இப்போ அவங்களுக்கு புதிய நிலங்கள் வாங்கலாம், அவங்களுடைய கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். அரசாங்க வங்கி அவங்களே தள்ளுபடி பண்ணுவாங்க சில சமயத்தில். 4ஆம் இடத்துல வரும்போது பார்க்கும்போது அவங்களுக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல மகசூல் கிடைக்கும். அப்போ நம்ம கடன் அடையக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு ஏற்படுது. ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய இடம் வாங்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக இருந்தது. ஏன்னா ராகுவே நவுந்துறாரு, 3ஆம் இடத்துக்கு ராகு வராரு. ராகு 3, 6, 11 வரும்போது ரொம்ப டாப்பாக இருக்கும். கேது 9ஆம் இடம், ஏற்கனவே குரு உச்சமாக இருக்கார். இப்போ கேது வேறு அங்கே போகிறாரு. அங்கே போகும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தீர்த்த ஸ்தல யாத்திரை, காசி கங்கை போக வேண்டிய சூழ்நிலை ரொம்ப நாளாக தடைப்பட்டு இருந்தது, விருப்பப்பட்டு இருந்தோம், போக முடியல, தடை இருந்ததெல்லாம் அந்த தடையில் நீங்கிடும். ரொம்ப அற்புதமான காலம். ஆன்மீகத்தில் மிகப்பெரிய வெற்றி பெறலாம். ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம சாதிக்கக்கூடிய அமைப்புகள் வரும். ரொம்ப நாளாக குலதெய்வ கோயில் அல்லது ஏதோ ஒரு கோயிலில் நம்ம அதை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி அதை தள்ளி போட்டுகிட்டே இருந்தது பாருங்கள், அதெல்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறி கும்பாபிஷேகம் ஆகி
ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். ஒட்டு மொத்தத்தில் விருச்சிக ராசி பார்த்திங்கனாக்கா முதல் 6 மாத காலங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், நிதானத்தை கடைப்பிடிக்கணும். குரு உச்சமாகும்போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்குது. உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் குடும்ப விஷயத்துலையும் நன்மை கொடுக்குது, கடன்கள் அடைப்படுது, புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்குது, தொழிலில் முன்னேற்றம் கிடைக்குது. வெளிநாடு போகிறவங்களுக்கெல்லாம் முயற்சி பண்ணும்போது வெளிநாடு கிடைக்குது. வெளிநாட்டில் ப்ராஜெக்ட் பண்ணி நல்ல விதமாக முடிச்சுட்டு வருவாங்க. ஒட்டு மொத்தத்தில் ஒரு 6 மாதம் கழித்து சிறப்பான காலகட்டம் விருச்சிக ராசிகள். அதற்கு மேலும் ஒரு சில எளிமையான பரிகாரங்கள் உங்களுக்கு மகான்கள் சொன்ன பரிகாரங்கள் கொடுக்கும்போது அது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும். விருச்சிக ராசிக்கு உண்டான பரிகாரங்கள்: செய்யக்கூடாதவை, வீண் விரயங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும், வீண் வாக்குவாதங்களிலும் வம்பு வழக்கிலும் ஈடுபடுவதை தவிர்க்கவும். செய்ய வேண்டியவை: கூட்டு தொழில் ஈடுபடுவர்களும் சகோதரர்களும் குடும்பத்திலும் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லவும். ஏழைகளின் திருமணத்திற்கு உதவி செய்யவும். திருக்கோயில் பரிகாரம்: மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என தொடங்கும் திருப்பதிகத்தை தினமும் பாராயணம் செய்து வரும். சனிக்கிழமை தோறும் ஒருவேளை உபவாசம் இருந்து சனீஸ்வர பகவானையும் பைரவரையும் வழிபட்டு வரும். பௌர்ணமி தோறும் ஜீவசமாதி சென்று தரிசித்து வரவும். குலதெய்வ வழிபாடு மற்றும் பித்ரு பூஜை வழிபாடு செய்து வரும் அளவற்ற நன்மை கொடுக்கும். அசைவ உணவை தவிர்க்கவும்.